உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தாரா இறந்து போய் உடல்ல புதைக்கப்பட்டதுக்கு சாட்சியும் ஆதாரமும் கரெக்டா இருக்கு. அப்ப காசில சூர்யா பார்த்தது தாரா மாதிரியே இருக்கிற வேற ஒருத்தரா இல்ல தாராவே தானா? ஹலோ வெற்றி, ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? புபு, அந்த லேடி பேரு மாயா தானே? ஆமா. அப்புறம் போன மாசம் 16ஆம் தேதி அவங்க இங்க காசில தான் இருந்திருக்காங்க. கன்ஃபார்ம் தானே வெற்றி? கன்ஃபார்ம் தான்ப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ்ல அதுக்குடா. ஓகே வெற்றி, ரொம்ப தேங்க்ஸ். சரிடா, பை. மாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். ஹலோ மாரி. வணக்கம் சார். வணக்கம் மாரி. நான் காசில இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு தாராவோட போட்டோ அனுப்பி விஷயத்தை சொல்லி விசாரிக்க சொல்லியிருந்தேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சீங்களா? என்ன சொன்னாங்க? நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி அவங்க தாராவே கிடையாது. அவங்க பேர் மாயா தான். போன மாசம் 16ஆம் தேதி, அதாவது தாரா இறந்து போய் உடலை அடக்கம் பண்ண அன்னைக்கு அவங்க காசில தான் இருந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க சார்? என் ஃப்ரெண்டு காசில இருந்து விசாரிச்சுட்டு சொன்ன தகவல் தான் இது. அதனால நீங்க குழப்பிக்க வேண்டாம். நான் அதை சொல்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வச்சிருட்டுங்களா? சரி சார், ஓகே. ஹஸ்பண்ட் சார், அது வந்து உனக்கு இன்னும் சந்தேகம் போகலன்னு நினைக்கிறேன். வந்திருக்கிறது தாரமாவா இருப்பாங்கன்னு பயமா இருக்கா? அதெல்லாம் இல்ல ஹஸ்பண்ட் சார், ஒரு சின்ன சந்தேகம். அதான் பூங்குன்றன் சார் கிட்ட சொல்லி விசாரிக்க சொன்னேன். அவங்க தாரமா இல்ல, மாயாதான். ஆனா நான் உங்களை தாரமாவா தான் பாக்குறேன். தாரமா இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்னு என் மனசுல குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்க உருவத்துல இவங்க வந்திருக்கிறது தாரமாவே எனக்காக மறுஜன்மை எடுத்து வந்த மாதிரி என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. இனி நான் குற்ற உணர்ச்சியே இல்லாம நிம்மதியா இருப்பேன். நீயும் மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.